ஹலோ, குட் மார்னிங். இன்னைக்கு நான் ஒரு பூஜை அறை பொருள தான் காட்டப் போறேன். இது பார்த்தீங்கன்னா, வலம்புரி சங்கு. இது பார்த்தீங்கன்னா, இடம்புரி சங்கு. இத பால் சங்குன்னு கூட சொல்லுவாங்க. இது தீர்த்தத்த இப்படி நம்ம வீட்ல ஏதாவது பூஜை பண்ணும்போது தீர்த்தத்த இதில ஊத்தி குடுப்பாங்க. அதுக்கப்புறமா இது வந்து கோமதி சக்கரம். பாருங்க. குபேரர் பிறந்த நாள் அன்னைக்கு வந்து இதைய பால் ஊத்தி கழுவி பூஜை பண்ணுவாங்க. இது எல்லாருக்குமே தெரியும் காசி தீர்த்தம். இது வந்து பெரிய சோழி. இது எங்க தாத்தா கிட்ட ஃபர்ஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் எங்க பாட்டி கிட்ட, அதுக்கப்புறம் எங்க அம்மா கிட்ட, இப்போ எங்க பூஜை அறையில வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா, 5 முகம். 2மே 5 முகம் தான். இது வந்து சின்ன சோழி. ஃபஸ்ட்டு பாண்டியெல்லாம் விளையாடுறதுக்கு இது நிறைய கொடுப்பாங்க வீட்டில். ஆனால் பாட்டி அதை விளையாடுறதுக்கு விட மாட்டாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணமணின்னு சொல்லுவாங்க. இந்த பூஜை அறையில் இருந்தால் ரொம்ப நல்லது. அந்த கிருஷ்ணனுக்கு சொந்தமானது. கிருஷ்ணர் விளையாடுறதுக்கு இதைத்தான் கொடுப்பாங்களாம். கிருஷ்ணருக்கு முன்னாடி போட்டு விடுவாங்களாம். இந்த கிருஷ்ணமணி. அவ்வளோதாங்க. இனி எங்கள் பூஜை அறையில் நிறைய இருக்குது. அது இன்னொரு நாளைக்கு காட்டுறேன். இன்றைக்கி இதில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு. அதான் காமிச்சேன். தேங்க்யூ.